Bonjour, வணக்கம், நமஸ்தே. இன்னைக்கு நான் அப்படியே நம்மளோட vlog கண்டினியூ பண்ணுறோம். மை சீக்ரெட் வில்லேஜ் பார்ட் 2. இன்னைக்கு வந்து என்ன நான் பார்க்க போகிறோம்னாக்கா, நான் வந்து விலாவரியாக வந்து எங்களோட ரயில்வே ஸ்டேஷனு, அப்புறம் வந்து கொஞ்சம் பழைய மேரி பில்டிங் ஒன்று, அப்புறம் வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அதை வந்து இது பண்ணுறேன். பார்க்கலாம், போய் பாருங்கள். போன வீடியோவில் வந்து அந்த தண்ணி வருது, அந்த இதெல்லாம் காட்டியிருந்தோம்ல, அதேமாரி இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறவங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா மக்களே? ஆண்டஸ் பிளாக்ல இந்த ஆண்டனி. இதுதான் வந்து எங்களோட ரயில்வே ஸ்டேஷன். பாருங்க, சிம்பிளா அடிக்குதுன்னு. சிம்பிளா இல்லை, இது ஒரு பழைய பில்டிங் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன் இருக்குது, ஆனால் குளிருது. பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேயே வந்து இப்போ வந்து ஒரு 10 டிகிரி சேர்த்து இன்னைக்கு 24 டிகிரி வரைக்கும் போகுமா. 24 டிகிரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இங்கே. வாங்க உள்ள ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போய் பார்ப்போம். ஸோ ரயில்வே ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. அந்த சைடு யாரும் இல்லை. இன்னைக்கு வந்து இங்கே வந்து சனிக்கிழமைன்றதுனால காலியாக இருக்குது. நான் போன இதுலேயே வந்து என்னோட இதில் போனீங்கன்னாக்கா டிக்கெட்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இது இந்த மெஷினில் தான் வந்து டிக்கெட்லாம் எடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா ஆனுவல் பாஸ்ன்னு ஒன்று இருக்கும், அந்தமாரி வச்சுன்னும் இங்கே வந்து ட்ராவல் பண்ணலாம். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. இதாங்க எங்களோட ரயில்வே ஸ்டேஷன். நம்ம வந்து நம்மளோட வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்போ நான் வந்து போன வீடியோலையும் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு புக்கு போட்டி மாரி இருக்கும். ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக வந்து புதுசாக வந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதேமாரி இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையுமே ஒன்று ஒன்று இருக்கும். அப்போ முக்கியமான ஸ்பாட்லலாம் அழகாக வச்சுருப்பாங்க. வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு அப்படியே காட்டுறேன் நான் உங்களுக்கு. அப்போ எங்கள் ஏரியான்னு ஒன்று வண்டி இல்லை, எல்லா ஏரியாலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கும். மக்களே, இது வந்து இந்த சைடு போகிறதுக்கு, பாரிஸ் சைடு போகிறதுக்குனாங்க அந்த சைடு ரயில் ஏறணும். ஒரு நாள் வந்து பாரிஸ்க்கு வந்து ரயிலில் போய் வீடியோ போடுறோம். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே அப்படியே வியூ பாருங்களா, மேலே ஏறியாச்சு, எழுதிது பாருங்க. நம்ம தான் அப்படி கொஞ்சம் மலை பகுதி சைடில் இருக்கிறதுனால வியூலாம் அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்க. நான் சொன்னேன்லங்க, இது பாருங்க, டைரக்ஷன் பாரி, டைரக்ஷன் பாரிஸ் டைரக்ஷனுக்கு இந்த சைடில் இறங்கிடணும். நீங்கள் ஒரு மொக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் கூட இதுமாரி வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். டைரக்ஷனு, எத்தனை மணிக்கு ரயில் வருது, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்க்ரீனாக இதுமாரி டிவியில் வந்து எல்லாமே இருக்கும். இந்த பாருங்க, அதேமாரி இங்கே வந்து செடி இதுக்கெலாம் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பாருங்க, எல்லா இடத்துலையும் அப்படியே வளர்ந்து போய் கிடக்குங்க. இந்த பாருங்க, இந்த பூ அழகாக இருக்குதுங்க, வயலட் கலரில். ஆனால் பூ இந்தியாவிலையும் நல்லா நிறைய அழகாலாம் இருக்கும். நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் பார்த்துக்கிறேன்னாக்கா, நான் மோஸ்ட்லி வந்து பாண்டியில் தான் வந்து நிறைய பார்த்துக்கிறேன். அந்த இந்த கார்டன் ஒன்று இருக்குமே, இந்த மீன்லாம் கூட போய் பார்க்கலாமே, அந்த தொட்டிலெல்லாம் இருக்குமே, அதுதான் சொல்லலாம் தான். அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. இது வந்து ரொம்ப ஒரு பழைய வில்லேஜ் இது, ஆனால் வந்து அழகாக இருக்கும். மெயினாக என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் இந்த வில்லேஜில் இருக்குங்க. ஒரு கடை, ஒரு மேரி, ஒரு ஃபார்மசி, மருந்து வாங்குறதுக்கு, அந்தமாரி. இன்னும் இதோட நிறைய கிராமம்லாம் இருக்குது. சில கிராமத்துலலாம் ஒன்றுமே இருக்காது.
அதனால் ரொம்ப ரொம்ப பழைய கிராமம், நிறைய பேரும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பழசு. இது பாருங்க, செவுரெல்லாம் பார்த்தாலே தெரியுது பாருங்களா, ஏதோ ஒரு கோட்டையோட செவுரு மாரி ஒரு எப்படி இது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மேரி, பழைய ரொம்ப பழைய மேரி மூடிக்குது. சில நேரத்தில் திறந்துருக்கும், ஆனால் வந்து யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது உள்ள. ஆனால் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பில்டிங்கே பாருங்க அழகாக இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன். எடுக்குது. நிறைய கார்டன் மாரி அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க, அழகாக இருக்குது. நான் அடிக்கடி வாக்கிங்லாம் போகும்போது, வாக்கிங்கு இல்லை காரில் போகும்போதும் இந்த வீடு ஒண்டி பார்ப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிக்குதான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்களேன், எல்லாம் அப்படியே கொஞ்சம் பாண்டிச்சேரியில் வந்து இருக்கிற செவரு மாரி இல்லை, லைட்டாக இந்த மாரி மரம்லாம் அந்த பீச்சு ஓரத்தில் நடக்கும்போது இந்த மாரி இருக்குது. ஆனால் இந்த வீடு செம்ம அழகாக இருக்குதுங்க. ஒரு ஹாரி பாட்டரில் வர வீடு மாரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளைட் போகுது. கண்டினியூ பண்ணுவோங்க. பாருங்க, இந்த இடத்த பாருங்க, இது ஒரு சின்ன இடம் தான். இது வந்து கவர்மெண்ட். இது எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு. எப்படின்னாக்கா அந்த பாருங்களா, தண்ணி எவாக்யூவேட் ஆகிறதுக்கு வந்து ஒரு மாரி அங்கே பாருங்களா எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க குட்டியாக. வெயில் வேறு நல்லா அடிக்குது, அதனால் வந்து கேமராவில் எல்லாத்தையும் ஒழுங்காக பதிவு பண்ணோம். பாருங்களா, சிம்பிளாக ஒரு கார்டன் மாரி அவங்க அழகாக செஞ்சுக்கிறாங்க அந்த அழகாக. ஸோ மக்களே, இன்னொன்று என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க இந்தியாவில் வந்து சென்னை, பாண்டி, மதுரை, அப்புறம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்துலாம் பார்க்குறீங்க. நார்த் இந்தியா பீப்புளுக்குலாம் ஒரு எப்படி சொல்ல, நமஸ்தே. எல்லாரும் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். ஏன்னா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு வேலைக்கு முடிச்சுட்டு வரேன். நைட்டு சாயங்காலம் 7 மணிக்கு போயிட்டு காலைல 7 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வந்துட்டு மணி வந்து இப்போ 8 உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா மக்களே? தேங்க்யூ. வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே பாருங்கள், பாலத்து சைடாக வந்து ரயில் போவோம். முன்னாடி வந்து என்னோடய வீடு வந்து அங்கே இருந்துச்சு. அப்போ ரயில் போகும்போதெல்லாம் வந்து அப்படியே வீடியோ வந்து லைட்டாக வந்துடும். அது பாருங்களா அழகா. எனக்கு என்னன்னு தெரிலங்க, இப்படி பார்க்கும்போது லைட்டாக அப்படி பூலாம் நிறைய இருக்கும்போது ஒரு இந்தியா ஃபீல் வருது. இந்தியாவிலையும் வந்துட்டு அழகாக இந்த மாதிரிலாம் வந்து பூலாம் எடுத்து போட்டு அப்படியே வீடியோ போடணுங்க. அங்கே பாலத்துக்கு அடியில் வரோம். இங்கே அடியில் வந்து பேசினாலே வந்து ஒரு மாரி எக்கோ கேட்கும். அடிக்குது பாருங்க. ஸோ மக்களே, அப்படியே போயினே இருக்கிறோம். ரொம்ப தூரம் வந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாப்பு. நிறையலாம் பஸ்ஸு கிடையாது. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், வாரத்தில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 பஸ் தான் போவோம் இந்த சைடில். அப்புறம் சில பஸ்லாம் இருக்குது. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வாய்ப்பே இல்லை. எங்கள் ஏரியாவில் கார் இல்லைனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போவாங்க. இங்கே பாருங்களேன், குறுக்கு சந்து எடுக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ, இதை வந்து நாங்கள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து சப்பான்னு சொல்லுவோம். மரம் பேர் வந்து சப்பான். எடுக்குது பாருங்க. ஆனால் குறுக்கு சந்து சூப்பராக இருக்குது இல்லைங்க? இந்த வீடெல்லாம் பார்த்தா அப்படியே நல்லா தெரியுது பாருங்க. பழைய காலத்து ஃப்ரான்ஸ் மாடல் வந்து இப்போ தான் வந்து இருக்கும். இந்த கலரு இதெல்லாம் பார்த்தாக்கா அப்படியே வந்து பாண்டியில் இருக்கிற இது மாரியே இருக்குது பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பாண்டின்னு ஒன்று இல்லை, காரைக்கால் அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஏரியாலாம் வந்து
இப்படி தான் இருக்கும் இதில். இங்கே பாருங்கள், அப்படியே வீட்டுக்கு வெளியில் மரம் தொங்குது. இந்த ரோடு அப்படி தான் இருக்கும். இந்த வீடெலாம் அழகாக இந்த வீடெல்லாம். ஓகே மக்களே, நான் வந்து சொன்ன செகண்ட் ஸ்டாப் வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போன வீடியோவில் காட்டின மாதிரி தான் இது பாருங்க. இன்னத்தான் ஃப்ரான்ஸில் வந்து எம்மதமும் சம்மதம் இருந்தாலும் ஃப்ரான்ஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கிறிஸ்தவ நாடு. நீங்கள் எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் ஒரு சர்ச் இருக்கும். ஓகேங்களா? எந்த மூலை முடுக்கு, பழைய வில்லேஜ், புது வில்லேஜ், நீங்கள் எங்கே போனாலுமே வந்து ஒரு கிறிஸ்தவ கோயில் கண்டிப்பாக இருக்குங்க. பாருங்க, நான் சொன்ன பாருங்க சரி. இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஏரியாலையும் வந்து அந்த மேரிலேருந்து மேரி ஸ்டாஃப்ங்க வேலை செய்கிறவங்க வந்து தான் இந்த இடத்தெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடுது, இந்த பில்லு வெட்டுறது எல்லாமே மேரி தான் ஒர்க் அவுட்டு. இந்த பூக்கள் நடுறது எல்லாமே அவங்க தான். மோஸ்ட்லி யாருமே இதெல்லாம் பிக்க மாட்டாங்க. எல்லாம் அழகாக இது பாருங்க. ஸோ மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபவுண்டன் லா வார் சான் நிக்கேஸ். இது வந்து என்ன போட்டுக்குதுனாக்கா, இந்த ஃபவுண்டன் வந்து 1000 இல்லைங்க, 300லேருந்து 500 வந்து உருவாக்கப்பட்ட இடமா. இங்கே வந்து மெயினாக வந்து குடிக்கிற தண்ணிங்களாம், இது குடிப்பாங்களாம் தண்ணிலாம் இங்கே. கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ குடிக்க முடியுமான்னு தெரில, அப்போ குடிப்பாங்கன்னு போட்டுக்குது. தண்ணிலாம் வந்து கிளியராக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இருந்து ரொம்பி ஆனால் கிளியராக தான் இருக்குது தண்ணி அழகாக. அப்படி இந்த இடத்துல இருந்து ரொம்பி இது இப்படி போதுங்க. இது ரொம்ப பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான், பார்த்தாலே தெரியுது. ஆனால் இந்த இதெல்லாம் அழகாக கட்டிக்கிறாங்க பாருங்களா. அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த இது பார்த்தோம்ல, அந்த ஸ்டாட்யூஸ்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து 1600லேருந்து 1700, 100 வருஷம் பழமையான, 100 வருஷம் இல்லை, ஒரு 500 600 வருஷம் பழமையானது அப்போ கட்டுந்தான். ஆனால் இந்த தண்ணி இது வந்து 300லேருந்து அப்போனா பார்த்துக்கோங்க, இந்த கிராமம் வந்து எவ்வளோ ஒரு பழைய கிராமம்னு பார்த்துக்கோங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நிறைய குளிர் இல்லை, அதனால் வந்து தண்ணியில் ஜாலியாக கை வைக்கலாம். ஆனால் அது உள்ள இன்னமும் குட்டி குட்டி பூச்சி இருக்கிற மாரி இருக்குது. ஓகே. ஸோ மக்களே, இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு நம்ம ஊர்ல வந்து கிராமத்துக்கு போயிட்டு காலையிலே ஏஞ்சி ஒரு வாக் போடுது அந்த மாரி இருக்குது. ஆனா சூப்பரா இருக்குதுங்க, இடம் செம்ம அழகா இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், இங்க வந்து ஒரு குட்டி டேபிள் போட்டு ஒரு 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 டிஃபன் சாப்பிட்ற மாரி இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குது. மக்களே, என்னோட அவுட்ஃபிட் இன்னைக்கு எப்படி இருக்குது அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் வந்து நான் வந்து அந்த போர்டில் வந்து அங்கே வந்து எழுதிச்சு படித்தேன். அந்த தண்ணி வர இடம் வந்து அப்படியே வந்து எப்படின்னா வந்து வீணாக போச்சான். ஏன்னா வந்து ஜெர்மன்காரங்க வந்து ஃப்ரான்ஸை வந்து ஆளுன்னு நினைக்கும் போது, சண்டைலாம் வரும்போது இந்த இடம்லாம் நிறைய இடிஞ்சு போயிடுச்சான். அதனால வந்து திருப்பி வந்து அதை வந்து திருப்பி கட்டி 1700 சில்லறையில தான் வந்து கட்டி திருப்பி ரீஓப்பன் பண்ணாங்கன்னு எழுதிருந்துச்சு. இந்தமாரி இடம்லாம் வந்து நிறைய ஃப்ரான்ஸில் இருக்குது. ஆனால் அந்த சண்டைனால வந்து நிறையா வந்து இடிஞ்சு போச்சு. இல்லைன்னா வந்து குட்டி குட்டி கிராமத்துலேருந்து வந்து ஜனங்கள்லாம் போடுறதுனால நிறைய எல்லாமே இதுவாகிடுங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்தமாரி வந்து நிறைய குட்டி குட்டி கிராமம், ஃப்ரான்ஸ் கிராமம்லாம் வந்து ட்ராவலிங் பண்ணி உங்களுக்காக போடுற மக்களே. இது எல்லாமே நம்ம வந்து வீணாக போக விடக்கூடாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, வீடியோலாம் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கும் வந்து
ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நம்மளோட ஸ்ட்ரென்த்லேயே வந்து நம்ம வந்து மற்றதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மக்களே, நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்க, இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் இதுதான். ஒரு குட்டி இடம் தான், ஆனால் அதை வந்து எப்படி ஒரு ஒரு இது மாரி மாற்றி வச்சுக்கிறாங்க பாருங்க, அழகா. ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் மாரி செஞ்சுக்கிறாங்க இதை. ஜென் கார்டனில் அந்த மாரி பாருங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, செடி, கல், செடி, இந்த பூலாம் பாருங்க, எல்லாம் உண்மையிலுமே பூங்க, பிளாஸ்டிக் கிடையாது. இந்த ஒரு பெஞ்ச் மாரி வச்சுக்கிறாங்க. டாக் நாட் அலோட். சரி, அழகாக செஞ்சுக்கிறாங்க பாருங்க. வாங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, இன்னும் 2-3 இடம் இருக்குது, அதையும் உங்களுக்கு அழகாக காட்டுறேன். மக்களே, இது நம்ம வந்து இப்போ வந்து இன்னொரு இடத்த வந்து என் கிராமத்தில் வந்து இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, அது போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்கும், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு வந்து எப்போதுமே வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும். எப்படின்னா, நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு ஒன்று இருக்கும், பாஸ்கெட் பால் கிரவுண்டு ஒன்று இருக்கும். சில ஏரியாங்கள்லாம் வந்து டென்னிஸ்க்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும். அதையும் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன், ஓகேவா? இந்த வீடியோவில் காட்ட முடியுமான்னு தெரில, மேபி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்கள்கிட்ட நான் அது காட்டுறேன். ஓகேங்களா மக்களே? இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு பிடிச்ச இடம் அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அழகா. சரி மக்களே, இதுதான் வந்து அந்த இடம். இங்கே என்னன்னாக்கா வந்து நிறைய செடி இருக்கும். இப்போ வந்து குளிர் இது வந்து முடிய போகுது, அதனால வந்து இப்போ தான் வந்து எல்லாமே வந்து காய்க்க ஆரம்பிக்கும், இல்லைன்னா பூக்க ஆரம்பிக்கும். அது பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன போட்டுக்குதுன்னா, பெல் து போந்துவாஸ். அப்போ இது வந்து ஒரு ஆப்பிள் மரம். அந்த ஆப்பிள் பேர் வந்து பெல் து போந்துவாஸ். ஆனால் ஒன்றுமே எதுவுமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பூலாம் விட ஆரம்பிச்சிச்சு. இதை பாருங்க, அந்த குட்டியாக இருந்தால் தெரியும் பாருங்க, தெரியுதுங்களே? அப்போ வந்து அழகாக இங்கே வந்து பூ பழம்லாம் வந்து நீங்கள் வேணும்னாக்கா பறிச்சுக்கலாம், வேணும்னாக்கா. இது வந்து ஒரு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான், கவர்மெண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணுது. இது பாருங்க, அழகாக பூலாம் விட்டுக்குது பாருங்க. உங்களுக்கு வேணுன்றது இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பூ காய்க்கும், பூக்கும். அதனால வந்து வேணும்னாக்கா நம்ம வந்து பிச்சுக்கலாம். எல்லாமே வந்து ஆப்பிள் மரம் இல்லை. இது வந்து என்ன மரம்னு தெரியல பார்க்குறவங்க. இது வந்து குவைட் கொம்யூன் ப்ரூன். ப்ரூன்னாக்கா ஊட்டி ஆப்பிளுங்க, ஊட்டி ஆப்பிள் மரம். இது பாருங்க இருக்குதுன்னு, அந்த மரம் பேக்கில் தெரியுது. ஆனால் இதில் வந்து இன்னும் வந்து எதுவுமே விடலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இதில் இன்னமும் இல்லை, இதுவும் வந்து இதுதான், இதுவும் வந்து ஆப்பிள் மரம் தாங்க. ஆனால் இதில் வந்து குட்டி குட்டி ஆப்பிள் இருக்குது, தெரியுதுன்னு தெரில உங்களுக்கு, ஒழுங்காக பாருங்க. குட்டி குட்டியாக இருக்குதா? இது வந்து நல்லா இதுவானதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ மக்களே, அதே இடத்துல தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாரி ஒரு சேர் மாரி செஞ்சு வச்சுக்கிறாங்க மரத்துலேயே. மரம் எப்படியும் வந்து இதுவாகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து அது வந்து வெட்டி சேர் மாரி பண்ணிக்கிறாங்க. அதேமாரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தரெல்லாம் செக்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று கட்டி வச்சுக்கிறாங்க. அதாவது என்னன்னா, பூச்சிங்களுக்கு வந்து ஹோட்டல்லாம் இது. ஆனால் இதில் பூச்சிலாம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஸ்பைடர் வந்து கூடு கட்டிக்குது. அப்புறம் நிறைய அங்கே பாருங்க, பானைங்கள்லாம் தலைக்கு இதெல்லாம் தொங்க விட்டுக்கிறாங்க. எப்படியும் இதெல்லாம் வந்து குருவிங்க, பூச்சிங்கெல்லாம் வந்து தங்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க. ஆனால் நம்ம ஊரில் மாரி தாங்க, சில பேர்லாம் வந்து இங்கே வந்து அசிங்கம்லாம் பண்ணி வச்சுட்டு போய்க்கிறாங்க. பீர்லாம் குடிச்சிட்டு பீர் டப்பாலாம் அங்கே போட்டு வச்சுக்கிறாங்க. Les gens de Vaux-sur-Seine, si vous habitez ici et que vous voyez ma vidéo, ne faites pas ce genre de choses s'il vous plaît, merci. ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன்னாக்கா, வந்து எங்கள் ஏரியா மக்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அவங்க பார்த்தாங்கனாக்கா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா வந்து நேச்சரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஏன்னா இந்த இடத்த வந்து அழகு பண்ணி வேலைலாம் செஞ்சு கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுது. அதுவும் வேறு எங்கள் ஏரியா குட்டி ஏரியா, குட்டி கிராமம். அதனால் வந்து அதை வந்து நம்ம தானே அழகாக வச்சுக்கணும். ஓகே மக்களே, வீக்லி வீடியோ வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணி நிற்போம், ஓகேங்களா?
ஸோ மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. தான் ப்ளான் டு வியாஜே பார்த்தாஜேவான், யார் வேணாலும் வந்து இது பண்ணலாம். ஆப்வியஸ் நம்ம வந்து இங்கே தான் இருக்கிறோமா. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஊட்டி ஆப்பிள், இதெல்லாம் வந்து என்னென்ன வகையான ஆப்பிள்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. அதேமாரி பேரிக்காவும் இருக்குதான், பேரிக்காய், அதான் சொன்ன மாரி ஊட்டி ஆப்பிள் எல்லாமே அதை வந்து அப்படியே அவங்க வந்து டீட்டெயிலாக போட்டு வச்சுக்கிறாங்க. நான் இது வரைக்கும் இது பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் புதுசாக. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நல்லா பழம்லாம் பூத்தோடனே வந்துட்டோடனே நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா பிச்சு சாப்பிட்றத வந்து வீடியோ போடுறோம். ஸோ மக்களே நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, பெரியவங்க அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மரம்லாம் பாருங்களேன் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு. வீடியோவில் வந்து தெரியல, ஆனால் இப்படி பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள். ஓகே, கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அப்புறம் என்ன ஒன்று உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் இருந்தேனாக்கா, நம்ம வந்து ஊர்லலாம் நடந்துலாம் போவோம்ல, இந்தமாரி வாக்கு இல்லை ஏதாவது நடந்துலாம் போகும்போது யாரையாவது நம்மளுக்கு தெரியாதவங்கலாம் பார்த்து வணக்கம், ஹலோ, ஹாய், வணக்கம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, சொல்ல மாட்டோம்ல. இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து எப்படின்னாக்கா வந்து இந்தமாரி நடந்து போய் நிற்கும்போது இப்படி வாக் பண்ணும்போது யாரையாவது பார்த்தாக்கா வந்து போன்ஜூர் போன்ஜூர் அப்படி சொல்லணும். நீங்க சொல்லலைன்னா கூட அவங்களும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. இங்க வந்து அது வந்து ஒரு 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 ஃபார்ம் த ரெஸ்பெக்ட் மாரி அது. அது வந்து இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த பழக்கம் வந்து இருக்குது. அதனால நீங்களும் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரோட்ல தனியாலாம் நடந்தீங்கன்னாக்கா யாராவது நடந்து போகும்போது இந்த மாதிரி வில்லேஜ்ல இல்லை சிட்டில கூட டப்புன்னு அப்படியே ஒரு போன் சொட்டு ஜாலியா போங்க, ஜாலியா இருக்கும். ஓகேவா மக்களே, நான் வந்து சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம், வந்து காட்டுறேன் பாருங்க. அதை பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஒரு குட்டி ஃபுட்பால் கிரவுண்டு, ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு மொக்க வில்லேஜில் போனால் கூட வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு இந்தமாரி எல்லா இதுலேயும் கட்டி வச்சுருப்பாங்க. ரெசிடென்ட் மாரி இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு தான். ஓகேங்களா. இது வந்து ஒரு பெரிய பார்க்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து பசங்க விளையாடுறதுக்கு, சின்ன பசங்க விளையாடுறதுக்கு பார்க்கு. ஏன்னா வந்து 2 ஸ்கூல் இருக்குது இங்கே சின்ன பசங்க படிக்கிறது. ஆனால் இது வந்து ஸ்கூல்து கிடையாது, எல்லாமே வந்து தனி இது மாரி இது தான், கவர்மெண்ட் இது தான். பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இங்கே பாருங்க ஒரு பார்க்கு. ஆனால் இந்தமாரி இப்போலாம் இந்தியாவில் நிறையா வந்துச்சு, நான் வீடியோலாம் பார்த்துக்கிறேன், அதனால சொல்கிறேன். இந்த பாருங்க சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு. அதேமாரி வந்து அங்கே வந்து ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு, ஒரு டென்னிஸ் கோர்ட்டு ஒன்று வந்து டென்னிஸ் கோர்ட் வந்து சாதாரண, மிச்சம்லாம் வந்து கிளப் இது. பார்க் பாருங்க, குட்டி குட்டி பசங்களாம் வந்து அழகாக விளையாடலாம் இங்கே. அதேமாரி மரம், செடி, கொடி. அப்புறம் வந்து அந்த சைடில் வந்து இன்னொரு அழகான ஒரு இடம் இருக்குதுங்க, வாங்க போகலாம். அதேமாரி இங்கே இந்த குட்டி எங்களோட கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பாதைலாம் இருக்குது இல்லைங்க, அது வந்து என்னென்னா சைக்கிளுக்கு, சின்ன பசங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு, இல்லை தேர்ட் பைக்கு, குட்டி பைக்கு, அந்தமாரி அழகாக இதுமாரி கிராஸ் மாரி அது பாருங்க அழகாக ஏரிலாம் இறங்குற மாரி. அவ்வளோ தூரம் அங்கே பெருசுங்க, ஆனால் நல்லா சூப்பராக செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுபோல் இந்த மரத்தை பாருங்க, இதுதாங்க உங்கள்கிட்ட காட்டலான்னு வந்தேன். இங்கே பாருங்க, வெயில் அடித்தாலே நான் வந்து இங்கே வந்து அழகாக உக்காந்துருவாங்க, உக்காந்துட்டு ஜாலியாக இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே பாருங்க, இந்த சைடு வந்து போக முடியாது. போனீங்கன்னாக்கா இந்த செடி வந்து என்ன பண்ணோன்னாக்கா, நீங்கள் வெறும் காலோட இல்லை வந்து சாண்டல் அந்த மாதிரிலாம் போட்டுன்னு போனீங்கன்னாக்கா அப்படியே நல்லா நம்மளை வந்து பிடிங்கி எடுத்துருவாங்க. இந்த பாருங்க அந்த இடத்த பாருங்க, செமையா இல்லை? அப்போ இது வந்து இந்த ஆத்தோட பேர் வந்து சப்பெல் லா சென். அதனால தான் எங்கள் பேர் எங்களோட கிராமத்துக்கு வந்து vo sur Seine. எப்படின்னா எங்களோட பேர் வந்து ஏரியா பேர் வந்து vo, ஆனால் அந்த சேன் இருக்கிறதுனால vo sur Seine. அதனால vo வந்து சேனுக்கு மேலே இருக்குது. இந்த மரம் விழுந்துட்டு இருக்குது போல, சின்ன மரம் போல, ஆனால் அது விழுந்தாலும் அப்படி அழகாக இது பாருங்க. அங்கே பாருங்க அந்த இடத்துலலாம் அழகாக இப்படி மரம்லாம் தொங்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துனாக்கா ஏங்க குமாப்பேட்டிக்கு வாங்கன்ற மாரி ஃபோசூர்சனுக்கு வாங்க, வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் இருக்கலான்னு வந்து யோசிக்காதீங்க, ரொம்ப நாள்லாம் இருக்கலாம்லாம் இது பண்ணாதீங்க. ஒன் டே கூட இல்லை, அரை நாள் தான். ஏன்னா இப்படி சுற்றி டப்புன்னு வந்துடலாம்.
ஓகேங்களா. நானே பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஏரியா அப்போலேருந்து சுற்றி நிற்கிறேன். ஒரு மணி நேரம் தான் சுற்றுறேன். ஆனால் நிறைய இருக்குது பார்க்க. நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். அதனால் வந்து வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஃபோர் ஸ்டேஷன் வந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன வேணால் நான் வந்து உங்களுக்கு சுற்றி கட்டுறேன், வந்து உங்களுக்கு கைடாக மாறிடுறேன். ஓகேவா. இந்த பாருங்க எப்படி இருக்குதுன்னு. மக்களே பார்த்தீங்கன்னாக்கா தனியாக கூட நீங்கள் டென்னிஸ் விளாட்லாம். இங்கே வந்துட்டு இந்த செவரு எதுக்குனாக்கா வந்து தனியாக டென்னிஸ் விளையாடுறதுக்கு. எப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ரக்கெட்னா வந்து அந்த பேட்டு, டென்னிஸ் பேட்டு வச்சுட்டு பால் போட்டு தனியாக விளையாடினுங்களா இங்கே. அதேமாரி வந்து நீங்கள் வந்து ஜிம்மு செய்கிறதுக்கு, ஜிம்முன்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணணுன்னாக்கா அதுக்கும் வந்து இங்கே வந்து எல்லாம் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் எங்களோட குட்டி கிராமத்தில் இவ்வளோ ஒரு பெரிய பார்க்கு பாருங்களா. இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடலாம் போல பார்க்குக்கு. ஓகே மக்களே. ஸோ மக்களே, இது வந்து எங்களோட ஏரியாவோட லைப்ரரி எழுதியிருக்காங்க. பிப்ளியோதெக் முனிசிபல் எஸ்பாஸ் முல்டிமீடியா. ஏன் முல்டிமீடியான்னு போட்டுக்குதுனாக்கா வந்து ஏதாவது ஒரு குட்டி சினிமா தேட்டர் இருக்குது, ஆனால் மொக்க படம் தான் போடுவாங்க அங்கே. அதேமாதிரி சொன்னேன் இல்லைங்க, புக்கெலாம் வேணா எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு. அதேமாரி லைப்ரரி எதிரிக்கும் ஃப்ரீயாக புக்கெலாம் நீங்கள் எடுத்து படிக்கலாம் வேணும்னாக்கா. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. ஸோ மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம வந்து நம்மளோட எண்டிங் வீடியோக்கு வந்துட்டோம். நானும் அப்படியே ஒரு சுற்றி ஒரு சொன்னப்போனால் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ஏன்னா உங்களுக்காக தான், என்னோட வில்லேஜை காட்டுறதுக்கு தான் நம்மளோட ட்ராவல் விலாக் இது. அதனால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் காட்ட வேண்டிய இடம்லாம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நம்மளோட 3வது வீடியோலையும் நம்ம வந்து நம்ம ஏரியாவை தான் வந்து கவர் பண்ண போகிறோம். என்னோட குட்டி கிராமம், சீக்ரெட் வில்லேஜ் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஏன் சீக்ரெட் வில்லேஜ் நான் டைட்டில் வச்சேன்னாக்கா, ஏன்னா இந்த ஏரியா இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்குமே அப்படித்தான். இங்கே நிறையா இதெல்லாம் மறைஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரி தான் இந்த ஏரியா இருக்கிறதே எனக்கு தெரியாது. இங்கே சாரி மக்களே. அதான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே வந்து கலர் எல்லாம் இருக்கும், அழகாக இருக்கும். அதுவும் எங்கள் ஊர் கலரை வந்து கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து அந்த சைடு பகுதியெல்லாம் போகலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினாக்கா மலைப்பகுதி மாரி இருக்கும், இன்னும் நிறைய பார்க்கலாம். ஓகே மக்களே, ஆண்டஸ்ட் விலாக்ல ஆண்டனி. இந்த ட்ராவல் விலாக் வந்து இப்போ வந்து முடியுது, ஆனால் மீண்டும் தொடரும். ஓகேவா. அதனால் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் மக்களே, லவ் யூ ஆல். பாய் பாய்.